எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜ வணக்கங்கள். ரீசெண்டா ஒருத்தர் எனக்கு ஒரு விளம்பரம் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. அந்த விளம்பரம் என்ன அப்டின்னா, இந்தியர்களுக்கு நியூசிலாந்துல வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாரியான ஒரு விளம்பரம் தான். அந்த விளம்பரத்துல என்னென்ன போட்டிருந்தது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் போட்டிருந்தாங்க. ஒண்ணு ஸ்டார் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபார்ம் ஒர்க்கர், ஃபேக்டரி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேலை சம்பந்தப்பட்டது போட்டிருந்தாங்க. அந்த 4 வேலைக்குமே சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத சம்பளம் 1,80,000 2,50,000 வரை இந்தியன் மணில கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, விசா ஸ்பான்சர் விசா. அப்புறம் இன்னொரு வார்த்தையும் போட்டிருந்தாங்க, உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். அது மட்டும் இல்லாம 90ல இருந்து 120 நாட்கள்ல நீங்க நியூசிலாந்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் ஒண்ணு எனக்கு அனுப்பி, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இது உண்மையான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் அந்த விளம்பரம் போட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்டு தான் வந்தாரு. இவர் மட்டும் கட்டல, கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பேர் கட்டினதா அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இந்த விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணவன் யார் அப்படின்னா, ஒருத்தன் டிராவல்ஸ் மாரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். எங்க நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, விருதுநகர்ல ஏதோ பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு பக்கத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் என்கிட்ட போன்ல பேசினவர் சொன்னாப்புல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் அனுப்பிடுவாராம். அடுத்தது இப்ப செகண்ட் பேஜை அனுப்புறதுக்கு அவர் தயாரா இருக்காராம். இப்ப என்கிட்ட ஒருத்தர் போன்ல பேசினார் பாருங்க. நான் என்ன சொன்னேன்னா, அவன் விருதுநகர் பக்கத்துல உள்ள மதுரைக்கு கூட அவனால அனுப்ப முடியாது, நீங்க உடனே போயிட்டு அவன்கிட்ட காசை வாங்கிருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ காசு இவர் கேட்க போறாருன்னா ஸ்மூத்தா போகும் ப்ராசஸ். கொஞ்சம் ஏதோ வார்த்தை வாதங்கள் போயிருக்கும் போல. அப்போ அந்த ஏஜென்ட் இந்த திருடன் சொல்லியிருக்கான், நீ இப்போ என்னை அடிச்சியனாலோ என்னை ஏதோ ஒன்று பண்ணியனாலோ போலீஸ் தான் என்னை பிடிச்சிட்டு போவாங்க, நீ கட்டின காசு 3 லட்சம் ரூபா, என்கிட்ட நீ 1 ரூபா கூட வாங்க முடியாது அப்படிங்கிற பாணியில மிரட்டல் கொடுத்துருக்கான். இவனெல்லாம் நம்ம என்ன பண்றேன்னு தெரியல. சரிங்களா, அந்த விருதுநகர்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு குறிப்பா யாரெல்லாம் அவன்கிட்ட பணம் கட்டினீங்களோ அவனை உடனடியா என்ன பண்ணுங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் உடனடியா புகாரை தெரிவிங்க. இவனை எங்கேயுமே விட்டுறாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு. அது மட்டும் இல்ல, போலி ஆவணங்களை நிறைய கொடுத்துருக்கான். என்னன்னா நான் ஒரு ஷோ பண்றேன், இதுதான் நியூசிலாண்டோட விசா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கொடுத்துருக்கான். இது முழுக்க முழுக்க ஃப்ராடு. இது துபாய் சிங்கப்பூர் கிடையாது. உணவு தங்குமிடம்லாம் இலவசமா கொடுக்கறதுக்கெல்லாம் இப்படி ஆஸ்திரேலியா, யூகே, அமெரிக்கா இதுக்கெல்லாம் நேரடியா இந்த மாதிரி ஃபார்ம் ஒர்க்கரு, ஸ்டார் ஹோட்டலு இந்த மாதிரி எல்லாம் நேரடியா போறது எவ்வளவு ஒரு கஷ்டமோ, அதே மாதிரி தான் நியூசிலாந்துக்கு நேரடியா இந்த மாதிரி வேலைகளுக்கு வர்றதெல்லாம் கஷ்டம். தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் யாராவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை கைவிட்டுருங்க. நான் ஒன்றும் மற்ற யூடியூபர் மாரி பூசி மொழிகள்லாம் நான் பேச விரும்பலை, ஸ்ட்ரெயிட்டாகவே பேசுகிறேன். எனக்குமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமு இதுல எல்லாம் ஹாய்னு மெசேஜ் போடுவாங்க. சரி ஹாய்னு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்ளை பண்ணோம்னா அடுத்த வார்த்தையே எனக்கு ஜாபுக்கு ஏதாவது ரெஃபர் பண்ண முடியுமா, எங்கள் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப புவராக இருக்கும், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இங்கே நியூசிலாண்டில் நிறைய பேர் படிக்க வந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கே பார்ட் டைம் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா எடுத்தவங்களுக்குமே ஜாப் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னமோ அசால்ட்டாக வெளியில் உட்காந்துக்கிட்டு என்ன துபாய் சிங்கப்பூரா ஸ்பான்சர் விசா கொடுத்து எடுக்கிறதுக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது ஒரு ட்ரஸ்டபுள் ஏஜென்சி இருந்தால் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஒர்க்கரு, இந்த கிவி பழம் பறிக்கிறேன், இந்த பழம் பறிக்கிறேன், இதுக்கெல்லாம் நேரடியாக ஆளை அனுப்புறதுக்கு ஒரு ஏஜென்ட் கூட கிடையாது. அப்படி ஒரு ஏஜென்ட் உங்ககிட்ட இருக்கிறன்னு அவன் சொன்னான்னா அவன் 100% ஃப்ராடு, திருடன்னு அர்த்தம். இப்போ இந்த விருதுநகரில் இருக்கான் பாருங்க, இவன் மொட்டை ஃப்ராடு பையன், 1ஆம் நம்பர் திருட்டு பையன். சரிங்களா, நான் நேரடியாக சொல்கிறேன், இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? ஃப்ராடு பண்ணுறவனுக்குலாம் என்னங்க மரியாதை? என்கிட்ட பேசினவர்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் போயிருக்கீங்க சரி, எத்தனை பேரியா போயிருக்கீங்கன்னு கேட்டால் 30 பேர் கொடுத்துருக்காங்களா. 30 பேருமே ஒருத்தர் 3 லட்சங்கிறாரு, ஒருத்தர் 5 லட்சங்கிறாரு, ஒருத்தர் 6 லட்சங்கிறாரு. இது மாதிரி நிறைய அமௌண்ட்டை சொல்கிறாரு. எப்படி எதை நம்பி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையான ஒரு அவன் கொடுத்தான். இங்கே தான் ஏஜென்ட் பிரில்லியண்டாக செயல்படுறானுங்க அந்த ஃப்ராட் ஏஜென்ட்லாம். எப்படின்னா, இப்போ என்னோட பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரகாஷ் நடராஜன். சரியா, இப்போ என்ன நீங்கள் எல்லாரும் நம்புவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் போய் ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட பணத்தை கட்டுறது. சரிங்களா, நான் ஏதோ இவர் அனுப்பிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கட்டுறது. அப்போ என்னோட க்ளோஸ் நண்பர் என்ன பண்ணுவாருன்னா, பிரகாஷே கட்டியிருக்கான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிரகாஷ் விசாரிக்காமல் கட்டியிருக்க மாட்டான் அப்படின்னு என்னையை நம்பிக்கிட்டு இன்னும் 2 பேர் போய் பணம் கட்டுறது. அப்போ அந்த என்னையை நம்பி இன்னும் 2 பேர் பணம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பிக்கிட்டு இன்னும் 2 பேர் போய் பணம் கட்டுறது. இந்த ஏஜென்ட் ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் விலையில வீத்துனதுக்கு அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் 1 by 1 போய்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, கடைசியாக ஏமாத்தும் பொழுது இப்போ என்னையை நம்பி ஒருத்தர் பணம் கட்டினார் பாருங்க, அவர் என் சட்டையை பிடிப்பார். இப்படி தான் போகுது. அப்போ ஏஜென்ட் நீட்டாக எஸ்கேப் ஆயிடுறானுங்க. நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா, நிறைய நம்ம தமிழ் நியூஸ்ல அவ்வளவு நியூசிலாந்துக்கு 2 கோடி ஒருத்தன் ஏமாத்திட்டு தலைமறைவாயிட்டான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு கும்பகோணத்து பக்கத்து ஒரு ஏஜென்ட் எல்லா வேலையும் பார்த்து பணம்லாம் ஒரு பல்கா அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏங்க அவன் பேர்ல டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு மறைஞ்சிட்டாங்க, ஆளே பிடிக்க முடியலையா. ஒருத்தர் அழுகுறாரு, அது அவன் சாவலங்க, டெத் சர்டிபிகேட் ஃபேக்கா வாங்கியிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லி அழுதாரு. நான் இதை அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நியூஸ் வரும்பொழுது ஏன் நீங்க எல்லாம் விழிப்புணர்வா இருக்கக்கூடாது சொல்லுங்க. ஒரு வீடியோ நான் போட்டாலே அந்த வீடியோக்கு கீழே எனக்கு ஜாப்
ஜாப் வாங்கி கொடுக்க முடியுமா, எனக்கு ஏதாவது ரெஃபர் பண்ண முடியுமா, தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா என்னால எல்லாம் பண்ணவும் முடியாது, நியூசிலாண்டில் இங்கே இருக்க யாராலையுமே இது பண்ண முடியாது. சரிங்களா, நியூசிலாண்டில் உங்கள் மாமா மச்சான் அவங்க சொந்தக்காரர் இருந்தாலே அவங்க கிட்ட போய் கேளுங்க எவ்வளோ வந்து ரிஸ்க் அப்படின்னு டேரெக்டாக வேலைக்கு எடுக்கிறதுல. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரடியாக வேலைக்கு வர்றதை முயற்சி பண்ணுறதை விடுங்க. சரி, ஒன்று நீங்கள் ஒன்று கேட்கலாம், இப்போ நேரடியாக வேலைக்கு முயற்சி பண்ணுறதை விடுங்கன்னா அப்போ எவன் தாண்டா இந்த வேலையெல்லாம் இங்கே நியூசிலாண்டில் பார்க்குறான் அப்படின்னா, நியூசிலாண்டை சுற்றி நிறைய தீவுகள் இருக்குது. சரியா, அந்த தீவுகள்லேருந்து வந்து தான் நிறைய பேர் வந்து சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ யாருமே நியூசிலாண்டுக்கு நேரடியாக வேலைக்கு வர்றதே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஐடியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட ஐடி கம்பெனி வந்து நியூசிலாண்ட்லேயே இருக்கும். ஸோ ஆன் சைட் மாதிரி இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல டேலண்டாக இருப்பாங்க, அந்த ஸ்கில் வந்து உண்மையிலே நியூசிலாண்டுக்கு வந்து தேவைப்படும். அவங்க வந்து சீக்னு ஒரு வெப்சைட் இருக்குது வேலை தர்றதுல, அதில் அப்ளை பண்ணி வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா லிங்க்டின் மூலியமாக யாராவது இங்கே வந்து கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் உள்ளே வருவாங்க. சரிங்களா, ஸோ நான் பார்த்த வரை இந்த மாதிரி தான் வருவாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்கலாம், அப்புறம் எப்படா நீ எப்படா உள்ளே போன அப்படின்னு நீங்கள் என்னைய பார்த்து கேட்டிங்கன்னா, பல வீடியோவில் நான் சொல்லிட்டேன், என்னோட ஒய்ஃப் வந்து மாஸ்டர் டிகிரி அதாவது லெவல் 9 படிக்கிறதுக்காக இங்கே வந்தாங்க. ஸோ அவங்க லெவல் 9 படிக்கும்போது நான் வந்து டிபெண்டாக நான் உள்ளே வந்தேன். நியூசிலாண்டுனா வந்தால் சம்பாதிச்சிடலாம், நியூசிலாண்டுலாம் வந்து அப்படியே அள்ளிடலாம், அப்படியெல்லாம் வந்து பொய் கணக்கெல்லாம் போடாதீங்க. இப்போ யூகே அமெரிக்காவெல்லாம் விட்டுட்டு நியூசிலாண்டை வச்சு ஈஸியாக ஏஜென்ட்டுகள் ஏமாத்துறாங்க அப்படின்னா, நியூசிலாந்து போனீங்கன்னா நிறைய மாட்டு பண்ணை இருக்கும். மாட்டு பண்ணையில் வேலை பார்க்கறதுக்கு எந்த விதமான ஒரு படிப்பும் தேவை கிடையாது. ஈஸியாக போனால் நம்ம பாலை வந்து அப்படியே கறந்துடலாம், அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட ஏஜென்ட் ஏமாத்துவான். உண்மைதான். இப்போ நானுமே சொல்கிறேனே, இப்போ நம்ம போய் மாட்டு பண்ணையில் வேலை பார்க்கறதுக்கு எந்த படிப்பும் தேவை கிடையாது தான், அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். நானே என்னோட யூடியூப்லேயே ஒரு மாட்டு பண்ணை வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா, அதில் நியூசிலாண்டில் இந்த 100 மாடு 50 மாடு 200 மாடெல்லாம் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சு அழகாக அதை வந்து மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுது இந்த செப்பரேட்டாக ஃபார்ம் வச்சிருக்காங்க பாருங்க ப்ரைவேட்டாக, அவங்கெல்லாம் வேலைக்கு ஆளே எடுக்கிறது இல்லை, அவங்களே தான் வேலையை வந்து பார்த்துக்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா இங்கே நியூசிலாண்டில் பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட வேலைகளை தானே தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து வீட்டுக்கு வேலையாக வைக்கிறேன், கூட்டுறதுக்கு ஆள் வைக்கிற மாதிரிலாம் நியூசிலாண்டில் வைக்க முடியாது. ஏன்னா வந்து இங்கே அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கும், சம்பளம் கொடுத்து மாளாது. அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த விருதுநகர்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் போய் காசு கொடுத்தீங்களோ உடனடியா அவனை வந்து பக்கத்துல இருக்க எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காசை வந்து வாங்குறதுக்கான வழியை வந்து பாருங்க, மேற்கொண்டு ஏமாறாம இருங்க. சரிங்களா, இது ஒண்ணு. விருதுநகர்ல மட்டும்தான் இது ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா, இன்னொருத்தர் போன் அடிச்சாரு, அதாவது கும்பகோணம் பக்கத்துல பாபநாசங்கிற ஒரு இடத்துல ஒரு கும்பல் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு கும்பல் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு கும்பல் ஏமாத்திக்கிட்டு இருக்கு, சேலம் மாவட்டத்துல ஒரு கும்பல் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு. திருடனை ஒழிக்கிறதெல்லாம் நம்ம வேலை வந்து கிடையாது. சரிங்களா, நம்ம ஏமாறாம இருக்கணும். சரிங்களா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா டிராவல்ஸ் மாரியான ஒரு போர்வைக்குள்ள இந்த மாதிரியான திருட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க திருடங்க தான் இவங்க எல்லாம், அந்த ஏஜென்ட்டுகள் தான். அதுக்காக வந்து நான் டிராவல்ஸ் வச்சிருக்க எல்லாரையும் வந்து குற்றஞ்சாட்டல, கண்ணியமா நேர்மையான முறையில் டிராவல்ஸ் வச்சு, அதாவது இந்த விமான டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறது, சரியான முறையில் கைட் பண்ற நல்ல டிராவல்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா, அவங்க ஒரு பக்கம் நல்லவங்களை விட்டுருங்க. ஆனா வேணுக்கு முன்னே இந்த ஏமாத்துற எண்ணத்தோடயே டிராவல்ஸ் ஒன்று ஆரம்பிச்சு வச்சு நிறைய வந்து இந்த மாதிரி வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்தையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்ன அப்படின்னா NZETA அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோட விளக்கம் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து எலக்ட்ரானிக் டிராவல் அத்தாரிட்டி. அதாவது நியூசிலாந்துக்கு பயணம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த இதுல வந்து நம்ம வந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்கணும். அது யார் வாங்கணும் அப்படின்னா, அதாவது அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஹோல்டரோ இல்லை UK பாஸ்போர்ட் ஹோல்டரோ, நிறைய நாடுகள் இருக்கு அந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் இருக்குல்ல, சிங்கப்பூர் பாஸ்போர்ட் ஹோல்டர், ஜப்பான் பாஸ்போர்ட் ஹோல்டர், இவங்கெல்லாம் தான் சின்னதா அதில் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்குற மாதிரியான அந்த பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் வச்சிருக்காங்களே தவிர, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் ஐயா நமக்கு வந்து அதில் அப்ளைவே பண்ணக்கூடாது. நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம விசா தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா, இந்த NZETA-வுக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. எவனாவது NZETA பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை காட்டினான்னா அது வந்து பச்சை ப்ராடு. சரிங்களா, அப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இவன் வந்து பொய் சொல்றான் அப்படின்ட்டு. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த மாதிரி ஏஜென்ட்னு இல்லை, நியூசிலாண்டுக்கு முதல்ல இந்த மாதிரி வேலைக்கு எங்கேயுமே போய் ட்ரை பண்ணிடாதீங்க. கடைசியில் ஏமாற போறது நீங்க தான். உங்களோட நேரத்தும் வீணாகும், இன்னொன்று உங்களோட காசும் விரயமாகும். நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபார்ம் ஒர்க்கரு, இந்த கிவி பழம் பறிக்கிறேன், இந்த மாதிரி வர முடியாதுன்னு நான் சொல்றதை விட இந்த மாதிரி ஏஜென்ட் உங்களை வந்து அனுப்ப முடியாது. அதை நான் உறுதியாக சொல்றேன். சரிங்களா, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இல்லை இல்லை இல்லை, தயவு செஞ்சு நம்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா, அப்புறம் ஏதாவது ஒரு ஏஜென்ட் என்னன்னா நம்புற மாதிரி இந்த வேலையை பண்றதுக்கு தான் இந்த NZETA பண்ணி முதல்ல அப்ரூவலை காட்டி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை கறந்துட வேண்டியது, கறந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து அப்படியே ப்ராசஸ் பண்றேன்ட்டு அப்படியே இழுத்து அடிப்பான். அப்புறம் வந்து நீங்க நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமு அப்புறம் இந்த ஜிமெயில் எல்லாம் இந்த டாக்குமெண்ட் அனுப்பிட்டு செக் பண்ணி சொல்லுங்க, செக் பண்ணி நீங்க அனுப்புறது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட் தான். சரிங்களா, இது வரைக்கும் எனக்கெல்லாம் வந்து எத்தனை பேரோ டாக்குமெண்ட் அனுப்பிட்டாங்க, அத்தனை பேர் டாக்குமெண்ட்டுமே ஃபேக்கு தான். இங்கே பாருங்க,
இந்த விசாங்கிற பட்சத்தில் ஒரு 15 கோழி இறக தூக்கி போட்டுடுறாங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியும் ஃப்ராடுன்னு. சரிங்களா, நானும் இங்கே உள்ள அஃபீஷியலாக உள்ள இமிகிரேஷன் அட்வைசர்ட்டையும் செக் பண்ணிட்டேன். அவரும் சொல்லிட்டாரு இதெல்லாம் வந்து ஃபேக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. சரிங்களா, அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நியூசிலாண்டில் இருந்துக்கிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இதில் பார்த்துட்டு நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்துக்க வேண்டியது நீங்கள் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படிக்கிறதுக்கு வர்றதுக்காக என்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னா அடிக்கடி ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு ப்ரோ, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு ப்ரோ, ஏங்க ஒன்று வர்றேன்னா வந்துடணும் வந்துட்டு ஏங்க நாங்கள் வர்றப்ப 2024 வர்றப்ப ஜாப் மார்க்கெட்டு ரொம்ப மோசமாக தான் இருக்குது, இப்பயும் அப்படி தான் இருக்குது. ஏப்பா நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இல்லையா, ஒன்று வர்றேன்னா வந்துடணும், இல்லைன்னா வரலன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துடணும். இப்போ ஜாப் மார்க்கெட் நல்லா இருந்தால் வந்த உடனே நியூசிலாந்து வேலை கொடுத்துருவானா? இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. திறமைன்னு ஒன்று இருக்கணும், லக்குன்னு ஒன்று இருக்கணும், எல்லாமே கிடைச்சாதான். அது மாதிரி தான் இப்போ சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து கொடி கட்டி பறக்கிறான், நேரம் காலம் லக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே சினிமாவிலையும் கொடி கட்டி பறக்கிறான். அந்த மாதிரி தான் இங்கே நியூசிலாண்டில் வேலை கிடைக்கிறதுலையுமே நேரம் காலம் லக்கு எல்லாமே இருக்குது. சரிங்களா, இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே தான். தயவு செஞ்சு இந்த ஏஜென்ட் சொல்கிறான் அந்த ஏஜென்ட் சொல்கிறான்னு இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு 1 ரூபா கூட பணத்தை கட்டிடாதீங்க. இன்கேஸ் ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பணம் கட்டுறீங்க அப்படின்னா அவன் 10 பேர்கிட்ட பணம் வந்து 2 லட்சம் மேலே வாங்கினான்னா எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க? 20 லட்சம் ரூபா ஆச்சு. அவன் 20 லட்சம் ரூபாயை வட்டிக்கு விட்டுட்டு ஒரு வருஷம் சென்று உங்ககிட்ட நல்லது மாரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி பணம் 1.5 லட்சத்தை ரிட்டர்ன் பண்றானால அவன் 20 பேர்கிட்ட 50,000 ரூபா அடிச்சாலும் என்னாச்சு நினைச்சு பாருங்க. எவ்வளோ அமௌண்ட் அவன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சுருட்டுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் அப்ரூவ்டு இல்லாமல் இந்த ஏஜென்ட்டுகள் எல்லாம் நிறைய வந்து ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி நியூசிலாண்டுக்கு அனுப்ப போகிறேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் விட்டான்னா முதல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் கொடுத்து இது உண்மையா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே வந்து புகாரை தெரிவிச்சு அவன் முதல்ல உண்மையாக பொய்யாங்கிறத கண்டுபிடிங்க. நான் வந்து உண்மையிலேயே வந்து பெட்டு கட்டுறேங்க அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம் எல்லாமே ஃப்ராடு தான், திருட்டு பயலுங்க, எவனையுமே நம்பாதீங்க. இந்த விழிப்புணர்வு பதிவுங்கிறது ஆல்ரெடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். அதில் எப்படி சொல்லிட்டு பண்ணால் பாலிஷாக தான் நான் சொன்னேன். சரிங்களா, பார்த்துட்டு வாங்க ட்ரை பண்ணி வாங்கன்னு. நம்ம மக்கள் கேட்குற மாதிரி தெரியல, அவ்வளோதான். ஏன்னா இந்த ஏமாறுறாங்க பாருங்கள் இந்த ஏஜென்ட்டை நம்பி. அவங்கெல்லாம் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கூகுளில் போய் டைப் பண்ண முடியாதவங்க, இன்னைக்கு சாட்ஜிபிட்டியெல்லாம் வந்துருச்சு பாருங்க, அதுல எல்லாம் போய் ஒரு கொஸ்டினை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியாத, அதாவது கொஞ்சம் படிப்புல வந்து வீக்கா இருக்காங்க பாருங்க, அவங்கள தான் வந்து இவங்க ஸ்மார்ட்டா வந்து இந்த ஏஜென்ட் வந்து குறி வச்சு அழகா ஏமாத்தி தான் விலையில வீத்தி காசு அடிக்கிறானுங்க. சரிங்களா, அதனால தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் 2 பேராவது ஏதாவது ஒரு திருட்டு ஏஜென்ட் கிட்ட போய் பணம் கட்டாம தன்னோட பணத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது எனக்கு ஒரு புண்ணியமா போகும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா துபாய் சிங்கப்பூர் மாதிரி நியூசிலாண்டுக்குள்ள இந்த மாதிரி வேலைகளுக்கு எளிதா வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கான வாய்ப்புங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டில் வேலைக்குன்னு சொல்லி அனுப்பக்கூடிய எந்த ஒரு ஏஜென்ட்டையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க, நம்பி 1 ரூபா கூட கட்டாதீங்க அப்படிங்கிறதுன்னு உங்ககிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ஏமாறாதுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.